ஹலோ எவ்ரிவான், நான் பார்த்திபன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 10/2/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2025க்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் போயிட்டுருக்குது. எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு வீடியோவில் வந்து என்ன போட்டிருந்தோன்னா, என்னென்ன காரணங்களுக்காக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தோம். அப்ளிகேஷன் என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் ஆகும் அப்படின்ட்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருந்ததை போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், இது வந்து யாரையும் பேனிக் ஆகிறதுக்கோ இல்லைன்னா பதட்டப்பட வைக்கிறதுக்கோ வீடியோ இல்லை. இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க இனி வந்து கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தோம். இப்போது இன்றைக்கி காலையிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, சார் நாங்கள் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் செஞ்சிட்டோம். எப்படின்னா, இந்த நீட் யூஜி 2025 அப்ளிகேஷனில் நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, திரும்பவும் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு சப்மிட் பண்ணவங்களுக்கு புரியும், இன்னமும் அப்ளிகேஷன் போடாதவங்களுக்கு புரியாது. நீங்கள் இனி போடும்போது ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை டைம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சப்மிட்டட் போர்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு கால் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், எப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வந்ததுங்க சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அதை வந்து திருத்தறக்கு, அதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த கரெக்ஷன் விண்டோ வீடியோவை இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் ஒரு நீட் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 days ஆர் 20 daysக்கு அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வருஷம் வெல் அட்வான்ஸ்டாகவே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கான காரணங்கள் என்னென்னா, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மக்கிட்ட கேட்குற அந்த கொரீஸ்னால தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி நான் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவங்கள வந்து இந்த இடத்துல சுட்டி காட்டுறதுக்காக இல்லை இந்த வீடியோவினுடைய நோக்கம். அப்போ என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய மாணவர்கள் டைம் எடுத்து பொறுமையாக செய்யுங்க, தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் நீட் 2025 அப்ளிகேஷன் ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோவது போஸ்ட் பண்ணுறோம், அதையும் தொடர்ந்து பார்த்துக்குங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதையும் வித் ப்ரூஃபோடு நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது. டே 1லேருந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்து அடுத்த ஆண்டு மார்ச் 2026 வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்ளிகேஷன் போடுறது, ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் 6 ரவுண்டு லாஸ்ட் இயர் நடந்தது தமிழ்நாட்டில். ஸ்டேட் கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்தது. அதை முடிச்சுட்டு ரீஅலாட்மெண்ட் அதுலேயே கவர் ஆயிரும். திரும்பவும் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2026 ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிற மாணவர்கள், மற்றும் பெற்றோர்கள் இது தொடர்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நோ கரெக்ஷன் ஃபெசிலிட்டி வில் பி கிவன் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அப்போது ரெஜிஸ்ட்ரேஷனில் முதல் நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பீங்க. அப்ளிகேஷனில் டெமோ வீடியோ பார்த்துக்குங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் போவீங்க. ஓகேங்களா? அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, ஆதார் ஐடி இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொடுத்துட்டே இருப்பீங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அப்போது இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டது
டவுட்டு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார், அப்ளிகேஷனையும் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்துல என்னால் போய் ஓப்பன் பண்ண முடியுமானா இப்போதைக்கு முடியாது. எதனால் அப்படின்னா 7/2/2025 நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் as ஆஃப் நவ் நோட்டிஃபிகேஷனில் 7/3/2025 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் என்டிஏவே வந்து என்ன பண்ண முடியாது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. உங்களுக்கும் அதே தான் பொருந்தும். சரிங்களா. இதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு 100% உத்தரவாதம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா be extremely careful in filling the application form. You can edit or modify any information before submitting each section. இதை தான் சொன்னேன். அதாவது ஒவ்வொரு செக்ஷனையும் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ணலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டா திரும்பவும் எதுவும் செய்ய முடியாது. செக் அகெயின் பிஃபோர் pressing the submit button. Read instruction carefully. Above photograph, signature, left and right hand fingers and thumb impression. And all certificates before uploading. அதே போல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓடிபி இதெல்லாம் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. அதுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணலாம், சப்மிட் பண்ணால் எடிட் பண்ண முடியாது. இது வந்து இப்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கிற இந்த டைமில். ஓகேங்களா. சரி, இப்போது அதையும் மீறி நான் தப்பு பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது? என்னோடய அப்ளிகேஷனை நான் சப்மிட் பண்ணியாச்சு, என்டையர் ப்ராசஸ் முடித்தாச்சு, கன்ஃபர்மேஷன் பேஜையும் டவுன்லோட் பண்ணியாச்சு, இதனால் என்னோடய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஓகேங்களா. எதனால் சார் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 வழிமுறைகள் இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 ஓகேங்களா, இதே மாதிரி நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து சில இடங்களில் ப்ரௌசிங் சென்டரில் செஞ்சு கொடுத்தாங்க சார், இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போடும்போது அவங்க இதை பற்றி டீட்டெயில்டாக படிக்கல, அதனால் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னவங்களுக்கு 2024 என்டிஏலேருந்து வந்த அந்த நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா. இந்த கரெக்ஷன் விண்டோ பாருங்கள் எப்போ ஓப்பன் ஆகிருக்குது அப்படின்ட்டு. நீட் யூஜி 2024 டியூரேஷன் ஆஃப் த கரெக்ஷன் விண்டோ 18th மார்ச்லேருந்து 20th மார்ச். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் இயர்து 2024 2 நாள் டைம் கொடுத்தாங்க. ஓகேங்களா. இந்த வருஷமும் உறுதியாக கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு நோ அஷ்யூரன்ஸ். இந்த இடத்துல நான் வந்து இதை டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். போன வருஷத்தினுடைய இந்த டேட்டாவினுடைய அடிப்படையில் ஓகேங்களா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு. இந்த வருடமும் ஓப்பன் ஆகலாம். இது எதுக்காக சொல்கிறோம்? இனி வரக்கூடியவங்க எப்படியும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், அதனால் நம்ம தப்பு பண்ணிக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய அப்ளிகேஷன் போடக்கூடிய மாணவர்கள் கவனமாக செய்யுங்க. கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நோ கேரண்டி. இப்போது இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணியாச்சு, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்படியும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆஸ் பர் த அனெக்சர் 1 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அந்த அனெக்சர் 1ல். இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் உங்களுடைய எதெல்லாம் மாற்ற முடியாது, காண்டாக்ட் நம்பரை மாற்ற முடியாது. ஓகேங்களா. காண்டாக்ட் நம்பரில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை மாற்ற முடியாது. இமெயிலை மாற்றி கொடுத்துட்டேன், இப்போ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா செய்ய முடியாது. ஓகேங்களா. ஆல் ஃபீல்ட்ஸ் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸப்ட் காண்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் யூஸ்டு அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 2 தவிர, மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியை தவிர மற்ற அனைத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். அலௌடு ஃபார் ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட். ஆதார் ரீஆத்தன்டிகேஷன், ஆதார் வந்து அப்டேட் பண்ணுற கொடுத்துருந்தேன், லேட் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அதுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா.
இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே, இப்படி நடக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராக நான் இப்போ சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறேன். எதுக்காகன்னா, ஏற்கனவே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நீ நான் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? நல்லா கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 2025லேயும் கொடுப்பாங்களா அப்படின்னா we have to wait and watch. ஸோ தவறு செய்த மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் பயப்பட வேண்டாம். லாஸ்ட் இயர் 2024 நோட்டிஃபிகேஷனில் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது. அதில் உங்களுடைய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். ஆதாரில் நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் அப்டேட்டு கொடுத்துருக்குறேன், அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் வந்திருக்குது அப்படின்னா அதையும் 2024 கரெக்ஷனுக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 2025 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நான் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேங்க சார், நான் என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய உடனடி வேலை அப்படிங்கிறது, நீட் அப்ளிகேஷன் போடும்போது அங்கே ஒரு ரெஜிஸ்டர் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியிலிருந்து என்டிஏனுடைய மெயில் ஐடி, ஓகேங்களா, என்டிஏனுடைய இமெயிலுக்கு நீங்கள் வந்து இந்த ரீசனுக்காக நான் அப்ளை பண்ணேன், நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணேன், அதில் வந்து அன்னோயிங்லி ஐ மேட் சம் மிஸ்டேக், நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சீங்களோ அந்த தவறை சுட்டி காட்டி நீங்கள் ஒரு மெயில் போட்டுருங்க. ஓகேங்களா? மெயிலை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணணும். எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 7th March 2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதன் பிறகு தான் அவங்க கரெக்ஷன் விண்டோ கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லிட்டேன். தவறு செய்த மாணவர்களுக்கு ஒரு அந்த பதட்டத்தை போக்குறதுக்காக இந்த வீடியோ. 2024 அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் மொபைல் நம்பரை மாற்ற முடியாது, இமெயில் ஐடியை மாற்ற முடியாது, மற்ற எல்லா இடங்கள்லையும் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? 2025 கொடுப்பாங்களா அப்படின்னா நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் நீட் யூஜி 2025 தொடர்பாக மார்ச் 2026 வரைக்கும் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் 27க்கும் கொடுப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? மேலும் நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டெஸ்ட் சீரீஸ் தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயிலும் பெற்றுக்கொள்ளலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you and have a nice day.